மாற்றங்களையும் இணைச்சு பேசுறாரு. கொள்கைகள் எப்படி மாற்றங்களை அக்செப்ட் பண்ண முடியாம நம்மள ஒரு இடத்துல கெட்டி போட வைக்குது, நம்மள அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண விடாம பண்ணுதுன்னு சொல்றாரு. கொள்கைகள்ன்றது சரியான விஷயம். வாழ்க்கை இப்படிதான் வாழணும், இது இப்படிதான் செய்யணும்னு கொள்கைகள் சரியான விஷயம். பட் சில இடங்கள்ல அந்த கொள்கைகளை நம்மள அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இழுத்து பிடிச்சி வச்சிருதுன்னு கோபிநாத் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு கொள்கை வச்சிருக்காருன்னு வச்சிருக்கலாம். அந்த கொள்கை என்னன்னா, நான் பொய்யே சொல்ல மாட்டேன், அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பட் அப்போ ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடி மூச்சு வாங்க இறச்சி என்னொருத்தன் கொலை பண்ண துரத்திக்கிட்டே வரான், நான் அவங்க வீட்டில் ஒளிஞ்சிக்கிறேன், நீங்கள் அவங்களே சொல்லிடாதீங்க, நான் இருக்கிறத சொல்லிடாதீங்க, வீட்டில் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ கொலை பண்ண ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் அந்த மர்டரர் அவன் கேட்குறான், இங்கே ஒருத்தர் ஓடு நான் பார்த்தீங்களா, அவன் எங்கேயாச்சும் பார்த்தீங்களான்னு கேட்கும்போது, என்னோட கொள்கை தான் எனக்கு உயர்த்தி, நான் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லி அந்த கொலைகாரங்கிட்ட போய் சொல்ல முடியுமா, இந்த இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கான், போய் கொண்டுடுவான்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். பிகாஸ் நமக்கு அந்த ஹியூமனிட்டி இருக்குது. ஒருத்தன் சாவக்கூடாது, என்ன ரீசன்னு தெரியாமல் நம்ம அவனை பற்றி இப்போ பேசக்கூடாது, அதை போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, இல்லைப்பா அவன் அந்த பக்கம் இங்கே ஓடிட்டான், அந்த பக்கம் ஓடி பார்த்தேன்னு சொல்லி நம்ம அவனை காப்பாற்ற தான் பார்ப்போம்.